காவல்துறையினருக்கான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருசக்கர வாகன சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 74,08,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களின் சேவையை கொடியசைத்து முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுற்றுலா, பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் சார்பில் 941 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோல் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 9 கோவில்களில் 35 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 14 புதிய திட்டப் பணிகளுக்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அதோடு 9 கோவில்களில் 20 கோடியே 53 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள 13 புதிய திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பின் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்நிலை பணியில் செயல் அலுவலர் நிலை 1 பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மு.பே. சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.